ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சாய் நான் ஒருவர் மீது ஆசைப்படுகிறேன். ஆனால் அந்த நபர் எனக்கு ஒத்து வருவாரா? நிச்சயமாக அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? அந்த வாழ்க்கை எனக்கு எப்பொழுது கிடைக்கும்? நான் ஆசைகளோடும் கனவுகளோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு குடும்பமாகவும் ஒரு மன திருப்தியோடனும் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்பொழுது கிடைக்கும்? நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவீர்கள் என்று நம்பிதானே சாயி உங்களை தினம்தோறும் வணங்கிக் கொண்டே இருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுங்க என்று ஒவ்வொரு பொழுதும் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அம்மா, நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தரமாட்டேன் என்று சொல்லி என்றாவது நீ பார்த்திருக்கிறாயா? நான் உனக்கு தராமல் எப்படி போவேன்? முக்கியமாக நீ ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறாய் என்றால் அதற்கு முக்கியமான காரணமே நானாகத்தான் இருப்பேன். உன்னுடைய மனதில் புகுந்து ஆசைகளை உண்டாக்குவேன். உனக்கு உரிமையான பொருள், உனக்கு உரிமையான உறவு உன்னிடம் வராமல் வேறெங்கு போகும்? நீயோ எத்தனையோ வருஷங்களாக இயங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று ஏன் நினைக்கிறேன்? உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளை எப்படி நான் நடத்தாமல் போவேன்? எல்லா விஷயத்திலையும் நடத்துவேன். இதுவரைக்கும் காய்கள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சுபமாக நகர்த்தி கொண்டே இருக்கும். எனக்கு நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட நபரோடு உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாகவே இணைய வைக்க தெரியும். சரி அம்மா, இதெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள். நான் என்னிடம் இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லட்டா? என் மனதில் இருக்கும் விஷயங்களை சொல்லட்டா? உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லாமே கேட்டது அனைத்தும் கிடைத்திருக்கிறது என்று உன்னுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும், எல்லாமே கிடைத்திருக்கிறது. உயிர் போல நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். அதுவும் என் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். யாரையும் நான் எப்பொழுதும் ஏமாற்றக்கூடாது. ஏற்கனவே நான் நிறைய பேரிடம் ஏமாற்றி மன வலியை அனுபவித்திருக்கிறேன். திரும்பவும் என்னை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் சாயி. என் மனமோ தாங்காது என்றார். தங்கமே, உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? உன்னை ஏமாற்றும் அளவுக்கு நீ என்ன தவறா செய்தாய்? இல்லை, நான் என்ன ஒவ்வொரு நபராக ஏமாற்றி கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் வருகிறது என்றால் அது உண்மையான வார்த்தைகள் மட்டும்தான். பொய்யான வார்த்தைகளும் பொய்யான ஒரு விஷயத்தையும் சொல்லி நான் எந்த ஒரு பிள்ளைகளை ஏமாற்றுவது கிடையாது. என்னுடைய பிள்ளையா நல்லது நடக்கும் என்று அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தலையில் எழுதியிருக்கிறதோ அது மட்டுமே தான் என்னுடைய வாயிலிருந்து நான் வாக்காக கொடுப்பேனே தவிர உன் இஷ்டத்திற்கு எதையும் நான் சொல்வது கிடையாது. உன்னுடைய மனது படி நீ தூய்மையாக இருக்கிறாய். எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் எப்பொழுதும் மனதை கஷ்டப்படுத்துவது போல பேசிவிடக்கூடாது என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் எப்பொழுதும் யாரையுமே நீயும் மனசை கஷ்டப்படுத்த மாட்டாய். அடுத்தவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சொந்தங்களோடு ஒற்றுமையாகவும் சொந்தங்களோடு எப்பொழுதும் சேர்ந்தும் எல்லா விஷயத்திலேயும் அற்புதமாகவும் நான் இருக்க செய்வேன். இனி ஒவ்வொரு நாளும் கவலைப்படாதே. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கவலைகளோடு நீ இருக்கிறாய் என்பது தெரியும். இனிமேல் வரும் காலத்தில் கவலைகள் என்ற ஒன்றுக்குள் நீ போகவே மாட்டாய். புரிந்ததா? யோசித்து நிறைய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இது நடக்குமோ அது நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று பயப்படுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கலாம். அதை பார்த்து நீ என்னிடம் வந்து இவங்கெல்லாம் இது சொல்கிறாங்களே, என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நீ கேட்கலாம். ஆனால் நான் மட்டும் ஒன்று சொல்லுவேன். அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் உன் மனசுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே போனால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியாது. யார் எது வேணாலும் சொல்லட்டும், எந்த நிமிஷம் இது நடக்கும் அது நடக்கும்னு யார் வேணாலும் சொல்லட்டும், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லட்டும். உன் மனசு சொல்லுதான்னு முதல்ல கேள்வி. நீ செய்கிறது தப்பா சரியான? உன் மனசு எது சொல்லுதோ அதை செய். அது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்குமே தவிர
மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்பது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாக இருக்காது. எதற்காக உனக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்குமா கிடைக்காதா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய மனதுக்குள்ளேயே கேள், உன்னுடைய மனதுக்கிட்டேயே கேள், நான் ஆசைப்படுறது கிடைக்குமா என்று. அதுவே உடனடியாக பதில் சொல்லும். நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். தூய மனதோடு எந்த ஒரு கள்ளக்கபடமும் இல்லாமல், யாருடைய வாழ்க்கையிலும் இருப்பதை எடுக்காமல் நீயாக ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் சேர்க்கிறாய். நீ நிச்சயமாக நீ தேடும் ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்பது உன்னுடைய மனசே சொல்லும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூய்மையான பிள்ளை. யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாத ஒரு பிள்ளை. புரிந்ததா? கண்ணீரை துடைத்துக்கொள் அம்மா. நீ கண்ணீரை சிந்துவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. நல்லவர்களுடைய கண்ணீர் சிந்தக்கூடாது. முகமானது சிரித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர கஷ்டமென்ற ஒன்றுக்குள் நல்லவர்களும் சிந்தக்கூடாது. எப்பொழுதும் கெட்டவர்கள் மட்டுமே கண்ணீரை சிந்த வேண்டும். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி அழ வைத்து எப்போ பார்த்தாலும் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி 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 மனதை கஷ்டப்படுத்தியவர்கள் எப்பொழுதுமே அழுவார்கள். அது உன் கண்ணுக்கு நேராகவே. காலம் முழுக்க உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். எதையும் என்னிடமிருந்து நீ அதிகமாக எதிர்பார்த்தது கிடையாது. வாழ்க்கையில் முக்கியமாக என்ன வேண்டுமோ அது மட்டுமே கேட்பாய். எனக்கு இந்த ஆடம்பரம் வேண்டும், அந்த ஆடம்பரம் வேண்டும் என்பது என்னிடம் நீ கேட்டது கூட கிடையாது. நிச்சயமாக நீ கேட்டதை எல்லாம் விடவே அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டிப்பாகவே நான் கொடுப்பேன். இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம். அதாவது இப்பொழுது தனிமையில் இருக்கிறாய் அல்லவா? அடுத்த கட்டம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள் போகப் போகிறாய். புதிதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள் நீ போகும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்லது ஆரம்பித்துவிடும். இப்பொழுது நீ வாழ்க்கையை வெறுக்கிறாய். என்னடா வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் அடுத்த கட்டம் நீ போகும் வாழ்க்கை பிரம்மாண்டம் மட்டுமே தான். இந்த பிரம்மாண்டத்திற்கு எந்த குறைச்சலும் இருக்காது. எந்த ஒரு இடத்திலும் என்னமோ சாய் சொன்னார், எதுவும் நடக்கவில்லை என்று எந்த ஒரு நிலையிலும் எதுவும் சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் போகாது. எல்லாமே சொர்க்கம் அப்படிதான் இருக்கும். நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். பிடித்த வாழ்க்கை, பிடித்த உறவு, பிடித்த அனைத்தும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இது இப்படியே நான் சொன்ன விஷயத்தை நினைத்து கொண்டே இரு. நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு சிறப்பானதாகவே அமையும். நீ வேறு யாருடைய பிள்ளை? என்னுடைய பிள்ளை. இந்த என்னுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக ஒரு சிறந்த ஒரு மனுஷியாக வாழ வைப்பது தான் என்னுடைய கடமை. கூடிய சீக்கிரமாக யாரெல்லாம் உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி திட்டிக்கொண்டு, நீ இப்படி அப்படி என்று சொல்லிக்கொண்டு உன்னை திட்டிக்கொண்டு அவர்களிடம் நீ போராடி கொண்டு இருக்கிறாயோ, எல்லா விஷயத்திலிருந்தும் விடுதலை கிடைத்து உனக்கென்ற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்பொழுதுதான் புரிந்து கொள்வார், இந்த சாயார் என்னென்ன விஷயங்கள் சொன்னாரோ அது அனைத்தையுமே சொல்லிவிட்டார், அனைத்தையுமே செய்துவிட்டார், சொல்வதை மட்டுமே செய்பவர் இந்த சாய் என்று அப்பொழுதுதான் புரியும். அழாதே. நான் சொல்லும் பொழுது உனக்கு அழுகை வருகிறது என்பது தெரியும். அழாதே. அழுதது அனைத்தும் போதும். இனிமேல் சிரிக்க வேண்டிய காலங்கள், இனிமேல் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டிய காலங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வரும். எல்லாவற்றுக்கும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இன்று மட்டும் உன்னோடு இருப்பதில்லை. உன்னுடைய ஆயுள் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டு உனக்கு இன்பமாக உன்னோடு தான் இருக்க போகிறேன். அதில் எனக்கு ஒரு துளி சந்தேகம் கூட இல்லை. புரிந்ததா? இனிமேல் அழுவாயா? இனிமேல் இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அந்த விஷயம் கிடைக்குமா, இந்த விஷயம் கிடைக்குமா என்று அழுவாயா? இனிமேல் அழாதே. எல்லாவற்றுக்கும் நான் இருப்பேன். சதா சர்வகாலமும் என்னை நினைத்து கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே வந்து என்னிடம் எல்லாம் கிடைத்து விட்டது என்று சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். முதலில் வாழ்க்கையை வெறுக்காதே.
முதலில் இந்தந்த விஷயம் நடந்துட்டே அந்த விஷயம் நடந்துட்டே என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து கவலையும் படாது. எல்லா விஷயத்திலேயும் மாற்றங்களும் எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.